தமிழ்நாடு கேங்மேன் பணியாளர்கள் சார்பா அதாவது 9613 கேங்மேன் பணியாளர்கள் சார்பாக தமிழ்நாடு மின் உயிரி மத்திய அமைப்போட பொதுச் செயலாளர் ஜெயசங்கர் சார் அவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், கோட்ட செயலாளர்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை கேங்மேன் பணியாளர் சார்பா தெரிவிச்சுக்கிறோம். ஸோ என்ன அப்படின்னா 2021ல கேங்மேனாக பணியேற்பு செய்து கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக கள உதவியாளர் செய்யக்கூடிய பணிகளையே செஞ்சோம். ஸோ கேங்மேன் பணியாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த கள உதவியாளர் மாற்றம் 14/3/2021 போடப்பட்ட ஒப்பந்தத்தில் அது நிறைவேறியது. கேங்மேனை கள உதவியாளராக மாற்றத்திற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டது. ஸோ என்ன அப்படின்னா இந்த 2021லேருந்து இந்த ஒப்பந்தம் நிறைவேறப்பட்ட அன்று வரை மின் ஊழியர் மத்திய அமைப்பு வந்து கேங்மேன் பணியாளர்களுக்கான இந்த கோரிக்கையை நிறைவேற்ற எந்தெந்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், வாரிய தலைவருக்கான கடிதங்கள், ஸோ இதை பற்றி ஒரு சின்ன நினைவு கூறல் தான். ஸோ நன்றி சொல்லுனா மட்டும் போதாது. ஸோ எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கேங்மேன் பணியாளர்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான். வேற ஒன்றும் இல்லை. 2021ல் நம்ம கேங்மேனாக பணியேற்பு செய்தோம். பணியேற்பு செய்த ஒரு சில நாட்களிலே கள உதவியாளர் செய்யக்கூடிய பணிகள் முழுமையாக நம்மளை வந்து ஒப்படைக்கப்படுது. ஸோ எல்லாருமே என்ன அப்படின்னா 3213 அந்த கள உதவியாளர் கம்பியாளர் பணியை தான் செஞ்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் போச்சு, 6 மாதம், 1 இயர் அப்படி பார்த்தா திரும்ப அலுவலக பணிகளில் எல்லா பணிகளுமே செய்கிறாங்க. எஸ்எஸ்ல பார்க்காங்க, எம்ஆர்டியில் பார்க்காங்க, ப்ரெஷரில் பார்க்காங்க, ஸ்டோரில். ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் வாரியத்தில் எங்கெங்கே கள உதவியாளர் கம்பியாளர் காலி பண்ணியிருக்கோ அங்கே ஃபுல்லாகவே நம்ம கேங்மேன் பணியாளர்கள் வந்து பயன்படுத்தப்பட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னா நம்ம வந்து கேங்மேனாக பண்ணியிருப்போம். பட் இந்த கள உதவியாளர் பணி நம்மளுக்கு வந்து செய்துக்கிட்டு இருக்க காரணத்தினால அதற்கான அங்கீகாரம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேங்மேனை கள உதவியாளராக மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வச்சோம். ஸோ இந்த 5 ஆண்டு கால பயனாக அன்று போட்ட விதை 14/3/2026 ஒப்பந்தத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக ஒரு கிடைத்திருக்கு. ஸோ இது எளிதில் கிடைக்கல இந்த வெற்றி வந்து என்னன்னா அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ ஆதரவு கொடுத்தா மட்டும் போதுமா? களத்தில் இறங்கணும்ல, கொடி பிடிக்கணும்ல, ஆர்ப்பாட்டம் பண்ணணும்ல, போராட்டம் பண்ணணும்ல, வாரிய தலைவரோட பேசணும்ல. ஸோ இதெல்லாம் எப்படி யார் பேச? நான் கேங்மேனை கள உதவியாளரை மாற்ற நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். ஓகே, நன்றி. ஆதரவு அளித்த தொழிற்சங்கங்களுக்குலாம் நன்றி தான். ஆனால் களத்தில் இறங்கி நம்மளுக்காண்டி வேலை செய்யணுமே, களத்தில் இறங்கி கொடி பிடிக்கணுமே, போராட்டம் பண்ணணும். ஸோ மின் உயிரி மத்திய அமைப்பு இந்த களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்க, களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க, களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, நம்மளுக்காக கொடி பிடிச்சாங்க, நம்மளுக்காக ஃபைட் பண்ணாங்க. வாரிய தலைவரோட கேங்மேன் பணியாளர்களுடைய அனைத்து கஷ்ட நஷ்டங்களையும் சொன்னாங்க. ஸோ எந்த மாதிரி பணி கேங்மேன் பணியாளர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதே வாரியத்திற்கு தெளிவுபடுத்தினாங்க. ஸோ எளிதில் இந்த வெற்றி கிடைக்கல. ஸோ அதனால் தமிழ்நாடு மின் உயிரி மத்திய அமைப்புக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். ஸோ இதில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 2021லேருந்து கேங்மேனாக பணியேற்பு செய்து நம்ம கள உதவியாளரோட பணிகளையுமே மேற்கொண்டு வந்த காரணத்தினாலும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டத்தின் விளைவாக முக்கியமாக மின் உயிரி மத்திய அமைப்பு வந்து 7, 8 ஆகிய 2 தேதியில் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் கேங்மேன் பணியாளர்களுக்காக பண்ணேன். கிட்டத்தட்ட இதில் ஒரு 9000 கேங்மேன் பணியாளர்கள் கலந்து கொண்டோம். ஸோ கேங்மேன் பணியாளர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அதில் கலந்து கொண்ட அனைத்து கேங்மேன் பணியாளர்களும் தமிழ்நாடு மின் உயிரி மத்திய அமைப்பு வந்து அனைத்து மேற்பார்வை பொறியாளர்